அழகு வளங்கொழிக்கும் சிவகங்கை சீமை 6000 ஆண்டு வீர சரித்திரத்தை தனக்கே உரித்தாக்கிக் கொண்ட மறவர் நாடு. தென்பாண்டி மண்டலத்தில் மதுரை, ராமநாதபுரம், திருச்சி, தஞ்சை மாவட்டங்களிடையே தலை நிமிர்ந்து நின்ற சீமை இது. சீமையின் தலைநகரான சிவகங்கை இதுதான். 18ஆம் நூற்றாண்டின் ஆரம்பத்தில் ராமநாதபுரத்தை ஆண்டவர் விஜய சேதுபதி. அந்த மாவீரனின் மகள் அகிலாண்டேஸ்வரி நாச்சியார். 4 கோட்டை சசிவர்ணத்தேவர் என்பாருக்கு நாச்சியார் மணமுடிக்கப்பட்டார். ராமநாதபுரம் சீமையை 5 பங்காக பிரித்து 2 பங்கை சிவகங்கை சீமையாக்கி மகளுக்கு அளித்தார் விஜய சேதுபதி. அவர்களுக்கு பிறகு சசிவர்ணத்தேவரின் மகன் முத்துவடகத்தேவர் பதவிக்கு வந்தார். அவரது பத்தினி வரலாறு புகழ்பாடும் வேலு நாச்சியார். ஆதிக்க வெறிபிடித்த ஆற்காட்டு நவாப்பினால் முத்துவடகத்தேவர் காளையார் கோவிலிலே கொல்லப்பட்டார். வீரராணி வேலு நாச்சி தானே தளபதிகள் மருதுபாண்டியரோடு கும்பினி நவாப் கூட்டுப்படையை எதிர்த்து போரிட்டார். வடநாட்டில் ஒரு ஜான்சி ராணி போராடுவதற்கு சுமார் 85 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே தமிழகத்தில் வீரம் விளைவித்தாள் வேலுநாச்சி. எனினும் ஆயுதக்குறைவால் தோற்றார்கள். 8 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் சிவகங்கையை கைப்பற்றினார்கள். மருதுபாண்டியரை அரசர்களாக்கிவிட்டு ராணி வேலுநாச்சியார் மறைந்தார். அதன் பிறகுதான் நமது கதை தொடர்கிறது. மருதுபாண்டியரின் புகழ்பாடும் வீர சின்னங்களை இன்றும் சிவகங்கை சீமையிலே காணலாம். காளையார் கோவில் மண்டபத்தில் சிலை வடிவாக வீற்றிருக்கிறார் சின்ன மருது. இதோ மூத்த மன்னர் பெரிய மருது. கிபி 1798ஆம் ஆண்டு வாழ்வும் வளமும் தழைக்கட்டும், மறவர் நாடு செழிக்கட்டும், தென்பாண்டி மண்டலத்தில் சிவகங்கையின் பெயர் நிலைக்கட்டும். மரவர் எங்கள் மருது பாண்டியர் மார்பின் நகலம்
தோன்றா தோண்டி துறவல முடிக்கும் ஆந்த தமிழ் புலவீர், தொட்டதோர் போரில் எல்லாம் வெற்றியை முடிவாக்கும் சிவகங்கை பெருமக்களே. அவனுக்கு இந்த 160 வயது கிழவன் வாழ்த்து. 160 உமது வயதா? உடலில் தளர்ச்சி இல்லையே. காரணம் மனதிலே பலவீனம் இல்லை. மன்னர் மன்னவா, உங்கள் அவையில் உள்ள வீரர்களில் யாரேனும் நீட்டிய என் கரத்தை வளைக்க முடியுமா? 2 விரல்களில் ஒரு நாணயத்தை வைத்து பெருவிரலால் அதை முறிக்க முடியுமா? வலது கையை இடுப்போடு சேர்த்து கட்டி கொண்டு இடது கையால் ஒரு புலியை அப்படி கொல்ல முடியுமா? முடியுமா? இவ்வளவும் செய்ய உம்மாலாகுமா? இவ்வளவு என்ன, இன்னும் எவ்வளவோ முடியும். சின்னமருது கேட்கிறான். கிழவன் தான் பதில் சொல்லுகிறான். சாகாதே கிழவா, தளராதேர் மன்னவா. எங்கே இதை வளையுங்கள்.